சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி என்று உங்கள் குலதெய்வத்தை வேண்டி இந்த ஒரு 3 பொருட்களை வாங்கி வைத்தாலே போதும். பண தட்டுப்பாடு அப்படிங்கிறது உங்கள் வீட்டுக்கு வரவே வராது. அது என்ன பொருள், எந்த நேரத்தில் வாங்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள், ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி எப்போ வருகின்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/5/2026 மே மாதம் 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நமக்கு சித்ரா பௌர்ணமி வருகின்றது. பௌர்ணமிகளே ரொம்ப சிறப்பான பௌர்ணமி அப்படின்னாலே சித்ரா பௌர்ணமி அப்படின்னு தான் சொல்லுவோம். அனைத்து தெய்வங்களின் கோவில்கள்லையுமே சிறப்பு வழிபாடுகள் நடந்து கொண்டே இருக்கும். அவ்வளவு சிறப்பு என்ன இந்த சித்ரா பௌர்ணமிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாவ புண்ணிய கணக்குகளை எழுதக்கூடிய சித்ரகுப்தர் பிறந்த தினம் இந்த தினம். இந்த நாளில் நம்ம தெய்வங்களை வழிபாடு செய்யும்போது, அதிக தான தர்மங்கள் செய்யும்போது நம் பாவங்கள் குறையும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்கின்றது. அது மட்டும் இல்லை, இந்த சித்ரா பௌர்ணமியில் எந்த குடும்பத்தார் முதன்மையாக குலதெய்வத்தை வணங்குகிறார்களோ அந்த வீட்டிற்கு குலதெய்வத்தின் பரிபூர்ண அருளும் நிறைவாகவே இருக்கும். மே 1ஆம் தேதி பௌர்ணமி திதி ரொம்பவே அன்று முழுவதுமே நமக்கு இருக்குது. அதாவது வியாழக்கிழமை இரவு 9:51 மணிக்கு பௌர்ணமி திதி ஆரம்பித்து வெள்ளிக்கிழமை 11 மணி இரவு 11 மணி 7 நிமிடம் வரைக்குமே நமக்கு பௌர்ணமி திதி முழுமையாக இருக்கின்றது. பௌர்ணமி அது ஏன் சந்திரனுக்கு அதுவும் பௌர்ணமியில் இவ்வளவு முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மனோகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் தான் சந்திர பகவான். எப்போதுமே ஒரு மனிதனுக்கு மனம் ரொம்ப தெளிவாக இருந்துச்சுன்னா அவர்கள் செய்யக்கூடிய வேலைகள் தெளிவாக இருக்கும், அவங்க குடும்பமே சிறப்பாக இருக்கும். அதனால தான் நம்ம மனதிற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய இந்த பௌர்ணமியில், அதுவும் சந்திர பகவானின் முழு நிலவின் ஒளியில் நம்ம வழிபாடு செய்யும்போது, குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடுகளை செய்யும்போது நம் வாழ்க்கை ரொம்பவே தெளிவாகவும் அழகாகவும் மாறும். இந்த நாளில் நம்ம கட்டாயம் இந்த 3 பொருட்களை வாங்கணும். எந்த நேரத்தில் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலை ஏற்பொழுதில் வாங்குவதே சிறப்பு. மாலை நேரத்தில் ஒருபோதும் இந்த பொருட்களை வாங்கக்கூடாது. அதுவும் எந்த நேரத்தில் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்ரா பௌர்ணமி வெள்ளிக்கிழமை காலை 6 மணி முதல் 7 மணி வரைக்கும் சுக்கிர ஹோரை இருக்கின்றது. அந்த ஹோரை நேரங்களில் வாங்கலாம். இல்லைங்க, அவ்வளோ சீக்கிரமாக என்னால் வாங்க முடியாது, இந்த பொருட்கள்லாம் எங்களுக்கு அந்தளவுக்கு கிடைக்காது அப்படிங்கிற பட்சத்தில் காலை 9:30 முதல் 10:30 வரைக்கும் நல்ல நேரம் இருக்கின்றது. அந்த நேரங்களிலும் வாங்கலாம். அல்லது 7:30 மணி முதல் காலை 9 மணி வரைக்கும் குளிகை நேரம் இருக்கின்றது. இந்த நேரத்திலும் தாராளமாக வாங்கலாம். வாங்கக்கூடாத நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10:30 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் ராகு காலம் இருக்கின்றது. அந்த நேரங்களை மட்டும் தவிர்த்து கொள்வது நல்லது. என்ன பொருள் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் பொருள் பால் சார்ந்த இனிப்பு வகைகள் அல்லது பால். பால் அப்படிங்கிறது அனைத்து தெய்வங்களுக்கும் உகந்த ஒரு பொருள். அது மட்டும் இல்லை, மகாலட்சுமியின் அம்சம் நிறைந்த ஒரு பொருள். இந்த பாலை நம்ம பௌர்ணமி அன்று காலை நேரத்தில் வாங்குவதனால நம்ம வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் பெருகும். அது மட்டும் இல்லை, எந்த வீட்டில் மனக்குழப்பத்தில் அதிகம் இருக்காங்களோ, இல்லை ஒரு சில ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா சந்திரன் ரொம்பவே பலவீனமாக இருக்கார் அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்பேற்பட்டவர்கள் நம்ம வீட்டுக்கு தேவையான பால் கொஞ்சம் வாங்கி நம்ம வீட்டில் வைத்து விட்டு, அதாவது காலைல ஏற்பொழுதுலேயே இந்த நல்ல நேரங்களில் நம்ம வீட்டுக்கு தேவையான பாலை கொஞ்சம் வாங்கி வச்சுட்டு, இன்னும் கொஞ்சம் பால் வாங்கி உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் கண்டிப்பாக நவ கிரகங்கள் இருக்கும், அங்கே உள்ள சந்திர பகவானுக்கு அபிஷேகத்திற்கு கொடுக்கலாம். இல்லை அங்கே அபிஷேகம்லாம் பண்ண மாட்டாங்கங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா, அங்கே கோவிலில் பிரசாதம் செய்வதற்கு தேவையான பாலை கோவிலில் கொடுக்கலாம். இது போல் செய்யும்போது உங்களுக்கு அந்த சந்திர பகவானின் அனுகிரகம் நிறைவாக இருக்கும். ஒரு பாலில் என்னங்க அவ்வளோ விசேஷமாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எந்த ஒரு விஷயம் ஆரம்பிக்கும் போது, ஒரு கடை திறக்கிறீங்க, இல்லை வீடு முத போகிறோம், ஏன் முதல்ல பால் காய்ச்சுறோம்? பால் எப்படி பொங்கி வழிகின்றதோ அதே போல் நம்ம வீட்டில் சந்தோஷம், மகிழ்ச்சி, பணவரவு, அனைத்து செல்வங்களும் நிறைவாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. இப்பேற்பட்ட ஒரு பொருளை நம்ம வீட்டில் சித்ரா பௌர்ணமி அதுமாக ஒரு சிறப்பான நாளில் வாங்கி வைப்பது நமக்கு கண்டிப்பாக அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும். நம்ம வீட்டில் பண கஷ்டம் அப்படிங்கிறது வரவே வராது. இப்போ 2வது பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்லிகைப்பூ. மல்லிகைப்பூ குலதெய்வத்திற்கு ரொம்ப ரொம்ப உகந்த பூ அப்படின்னா, வாசனை மலர்களில் முதன்மையாக இருப்பது மல்லிகைப்பூ. மல்லிகைப்பூ கொஞ்சமாவது வாங்கி நம்ம வீட்டு தெய்வங்களுக்கும் சுமங்கலி பெண்களும் வைத்து கொள்ளும்போது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் அஷ்டலக்ஷ்மி கடாட்சமும் குலதெய்வத்தின் அருளும் பணவரவு திருப்தியாக இருப்பதை கண்கூட உங்களால் பார்க்க முடியும். 3வது பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோட்டு.
என்னங்க நோட்டெல்லாம் வாங்கணுமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நாள்ல தான் சித்ரகுப்தர் தன்னுடைய பாவ, புண்ணிய கணக்கை எழுத ஆரம்பிக்கிறார் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்கின்றது. அதனால புது நோட்டுகள் வாங்கி, உங்க வீட்ல குழந்தைங்க இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு பௌர்ணமி சாயங்காலம் குலதெய்வ வழிபாடு செய்வோம். அது எப்படி செய்யணும் அப்படிங்கிற பதிவு நான் அடுத்த வீடியோல நான் கண்டிப்பா குடுக்குறேன். அப்ப அந்த பூஜைகள்ல அந்த நோட்டுகள் வைத்து உங்க குழந்தைகளுக்கு படிக்க குடுக்கலாம். இதுபோல செய்யும்போது குழந்தைகள் நன்றாக படிப்பார்கள். ஏழை மாணவர்களுக்கு உங்களால முடிந்த நோட்டு புத்தகங்களை தானமாகவும் கொடுக்கலாம். இவ்வாறு செய்றதுனால நம்மளுடைய பாவங்கள் குறையும். அது மட்டும் இல்ல, நோட்டு புத்தகங்கள் அப்படிங்கிறது அலைமகள், கலைமகளான சரஸ்வதியின் அனுக்கிரகம் பெற்ற ஒரு பொருள். இந்த பொருளை நம்ம வீட்ல வாங்கி வைக்கும்போது, அந்த சரஸ்வதியின் அனுக்கிரகம் நம்ம குழந்தைகளுக்கு நிறைவாக இருக்கும். குழந்தைங்க ரொம்பவே படிக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையும் ரொம்பவே சிறப்பாக தான் இருக்கும். இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு பிடித்த பொருள், இந்த 3 பொருட்கள்ல இந்த பொருள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. இத நான் கண்டிப்பா வாங்கி எங்க வீட்ல வைப்பேன். அப்படிங்கிற பொருள் என்ன அப்படிங்கிறத மறக்காம எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த 3 பொருட்கள் வாங்கி வச்சு பாருங்க. உங்க வீட்ல பண கஷ்டம் அப்படிங்கிறது வரவே வராது. இத நான் அடிச்சு சொல்றேன். அது மட்டும் இல்ல, இந்த சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான ஒரு நாள். இந்த நாள்ல பண வரவு எங்க வீட்ல வருமானம் உயர்ந்து கொண்டே போகணும் அப்படின்னா, ஒரு சில தாந்திரீக முறைகள் இருக்கு. அத நீங்க தெரிஞ்சுக்கணும். அத நம்ம வீடியோவா போடணும் அப்படின்னா, அது உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சேனல்ல முக்காவாசி நம்ம குலதெய்வ பதிவுகள் மட்டுமே குடுக்குறதுனால, குலதெய்வ பதிவு மட்டுமே தான் நீங்க எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு நான் நெனைக்கிறேன். அது மட்டும் தான் நெறைய பேர் பார்க்குறீங்க. மற்ற வீடியோக்கள் பார்க்குறது கிடையாது. இந்த தாந்திரீக பதிவு வேணும் அப்படின்னா, உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லக்கூடிய கருத்துக்களை வைத்தே நான் அடுத்த பதிவு உங்களுக்கு நான் குடுக்குறேன். நம்ம சேனல மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது உங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.